வணக்கம் ஸ்பைசி. ரொம்ப நெகட்டிவ், டார்க்கான படம் தான் ஹனி. படம் பேர் தான் ஹனி. ஆனா டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்ல. ஹீரோ நவீன் ஒரு கம்பெனில வேல பார்க்காரு. நவீன் பில்லி, சூனியம், ஏவல், மாந்திரீகம்னு பண்ணதால கம்பெனிய விட்டு அடிச்சு வேலைய விட்டு விரட்டிர்றாங்க. இவரோட ஒய்ஃப் திவ்யா ஸ்கூல்ல சயன்ஸ் டீச்சர். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. ஆனா குழந்தை பொறந்ததுலருந்து தனக்கு கெட்டது தான் நடக்குதுன்னு குழந்தை மேல கோவத்துல இருக்காரு நவீன். இவர் பண்ற மாந்திரீகத்தால நவீனுக்கும் திவ்யாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது. நவீன் பண்ற மாந்திரீகத்தால அவர வீட்ட விட்டு வெளிய காலி பண்ண வைக்கிறாங்க. வேற வீட்டுக்கு குடி போறாங்க. அங்கேயும் புருஷன் பொண்டாட்டிக்கு சண்டை தான் வருது. அந்த பெண் குழந்தைய கீழ் வீட்ல பாட்டு கிளாஸ் டீச்சர் வீட்ல படுக்க வைக்கிறாங்க. அந்த வீட்ல இருக்கிற கெழட்டு மிருகம் அந்த குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். இதுல வேற நவீன் அந்த குழந்தைய வச்சு மாந்திரீகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக பணமும் கொடுக்குறாங்க நவீனுக்கு. இதுக்கான பூஜைய கத்துக்க 10 நாள் ஒரு மலைக்கு போறான் நவீன். தனியா. திவ்யா அவங்க குழந்தைய ஒரு ராமர் கோயில் ஆசிரமத்துல இருந்து 2 பேரும் ஒண்ணா தங்குறாங்க. அதுதான் அவங்க சந்தோஷமா இருந்த இடம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில நடக்கிற சோகம், வேதனை மட்டும் தான். 10 நாளுக்கு அப்புறம் நவீன், திவ்யா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போக மாந்திரீகம் பண்ண வீட்டுக்கு குடியேறுறாங்க. நவீன் குழந்தைய வச்சு பண்ண போற பூஜைய பத்தி சொல்றாரு திவ்யா கிட்ட. திவ்யா முடியாதுன்னு சொல்றாங்க. பணத்த காட்டி திவ்யாவ சம்மதிக்க வைக்கிறாங்க. பூஜைய பண்ணணும்னா, நிறமாத கர்ப்பிணி பூனை குட்டி போடும்போது அந்த பூனைய கொன்னு, அந்த குட்டிய ஏவல் சாமிகளுக்கு பூஜை பண்ணி பெரிய கோடீஸ்வரங்களுக்கு விற்பனை பண்ணுவாங்க. திவ்யாவோட குழந்தை எதுக்கு வேணும்னா, வயசுக்கு வராத பெண் குழந்தைய வச்சு தான் அந்த பூனைய தூக்கிட்டு வரணும். அந்த பூஜைய பார்த்து திவ்யா மயங்கி விழுந்துர்றாங்க. அதுக்கப்புறம் பூஜைய பண்ண சம்மதிக்க மாட்டான்னு, அவங்கள மயக்க நிலையில வச்சுக்க டெய்லி ஊசி போடுறாங்க. நவீன் திவ்யா குழந்தைக்கு 11 வயசு. அந்த குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஹார்மோன் ஊசி போடுறாங்க. நாள் போக போக திவ்யாவோட உடல்நிலை, அந்த குழந்தையோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. தோல், கை, கால் எல்லாம் நிறம் மாறுது. நவீன் படத்துக்காக இத தொடர்ந்து பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது? நடக்கிற மோசமான, சோகமான நிகழ்வுகள் தான் ஹனி படத்தோட கதை. ரொம்ப நெகட்டிவ் அண்ட் மைண்ட் டிஸ்டர்ப் பண்ற படம் தான் இது. படம் ஸ்டார்ட்டிங்ல மாந்திரீகம், பில்லி, சூனி, ஏவல் பத்தி என்னென்ன பாதிப்புகள் வரும்னு டீட்டெயிலா பேசி தான் படத்த ஸ்டார்ட் பண்றாங்க. என்னோட தாட் மாந்திரீகம், பிளாக் மேஜிக் எல்லாம் இருமுனையோட கூர்மையான கத்திகள். எப்பனாலும் அது பயன்படுத்துறவங்கள குத்தி கிழிச்சிரும். நவீன், திவ்யா அந்த குழந்தை எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ்ல திவ்யா அந்த குழந்தைய பார்க்க பாவமா இருக்கும். நெகட்டிவ் கிளைமாக்ஸ் தான். ஃபேமிலி கூட உட்காந்து இந்த படத்த பார்க்க முடியாது. லைட் கார்டர் பீப்புள் இந்த மூவிய செட் ஆகாது. படம், ஸ்டோரி எடுத்த விதம் நல்லா இருக்கு. போய் பாருங்க தனியா.